தோல்விகளை சந்திக்கும் போது. அந்த மாதிரி நீங்க உங்கள கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும். என்ன விட புத்திசாலித்தனம் அப்படின்றது அவனுக்கு எள்ளளவும் கிடையாது. படிக்கும்போதும் நான் சூப்பரா படிச்சேன். ரொம்ப திறமைசாலி. ஆனா, அவன் எவ்ளோ சம்பாதிக்கிறான், என்னால பெருசா சம்பாதிக்க முடியலையே. அவன் தொழில எவ்ளோ சூப்பரா பார்த்தீங்கன்னா, டெவலப் பண்ணி கொண்டு போறான், என்னால கொண்டு போ முடியலையே அப்படின்னு நம்ம வருத்தம் இருந்திருக்கும். அவன் பாருங்க, ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, கிளையண்ட்ஸ புடிச்சுட்டான். நானு லோக்கல்ல கிளையண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன். அப்படின்ற மாரி எண்ணங்கள் இருக்கு அப்படின்னாலும், தொழில் சார்ந்து நெறைய கனவுகள், குரோனிக் டிசையர்ஸ் அப்படிம்பாங்க. லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இப்ப இது தொழில் செய்றவங்களுக்கு இது ஓகேங்க. நான் ஒரு இடத்துல வேலை செய்றவங்களுக்கு என் கூட படிச்சேன். அவன் படிக்கும்போது எத்தன அரியர்ஸ் வச்சு படிச்சா, பெரிய கன்சர்ன்ல வேலை செய்றான். நான் சாதாரண கன்சர்ன்ல வேலை செய்றேன். அவன மாரி நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி உங்களோட ஆசைகள் தொழில் சார்ந்து எதுவா இருந்தாலும், எனக்கு இவ்ளோ இருக்குமா? அவ்வளவும் நிறைவேறிடுமா? 1, 2வது சாலிடா நிறைவேறுங்க. இது ஒரு பெரிய பிளஸ். முதல்ல 7 நாட்டு சனி வக்ரகதி அடைஞ்சது பிளஸ். குருனோட பார்வை இருக்கிறது 2வது பிளஸ். 3வது உங்களோட தொழில் சார்ந்து உங்களுக்கு ஆழ்மனது ஆசைகள் 1, 2வது நிறைவேறும். இது பெரிய பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி. அதுக்கடுத்து லாப